அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றின மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான வைகாசி மாதத்தில் நம்ம ஆவலாக காத்திருக்கக்கூடிய வைகாசி விசாகம் எப்போது அமைய போகுது, நீண்ட நாள் கனவையும் வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த நாளாக சொல்லக்கூடிய இந்த வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் விரதம் இருந்து வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த பௌர்ணமி என்று வீட்டு பூஜையில் ஏற்றக்கூடிய தீபம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க. இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் அவதரித்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வைகாசி விசாகனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த நாளை விரதம் இருந்தாலே முருகப்பெருமானின் அருள் மட்டும் இல்லைங்க, முருகனின் அருளால் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேற்றி தரக்கூடிய முக்கியமான ஒரு விரத நாள். இந்த விரதத்தை சிலர் பார்த்திங்கன்னா 21, 11, 6 நாட்களில் பல விதத்தில் கடைப்பிடிப்பீங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு எத்தனை நாட்கள் நீங்கள் வைகாசி விசாக விரதம் இருந்தீங்கன்னா எந்த நாளாக விரதத்தை தொடங்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல விரதம் இருக்கக்கூடியவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் சிலவற்றை சொல்கிறேன், அதை கடைப்பிடிங்க. நிச்சயம் முருகனுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் இந்த ஆண்டு நிறைவேற்றி தருவார். இந்த முருகப்பெருமானின் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகமாக ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவாக கொண்டாடி வரோம். அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் இந்த விசாக நட்சத்திரமும் இணைந்த நாள் தான் வைகாசி விசாகங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளை விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி தருவார். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 10, 21, 11, 6 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் விரதத்தை தொடங்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா யார் இந்த தேதியில் விரதத்தை தொடங்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. 21 நாள் விரதம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மே 9ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கியிருக்கணும். 11 நாள்னா 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் தொடங்கியிருக்கணும். 6 நாள்னா 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நீங்கள் விரதம் இருக்கலாம். ஒரு நாள் விரதம்னா 29ஆம் தேதி நீங்கள் விரதம் இருந்தாலே போதுங்க. இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 21 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானின் முழு அருளையும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. விரதம் இருக்கக்கூடிய நாளை நீங்கள் அதிகாலை எழுந்து நீராடி கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது. பாலும் பழமும் சாப்பிட்டு இல்லைன்னா ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு முருகனை நினைச்சு நீங்கள் வழிபடலாம். மேலும் இந்த நாளில் உப்பு காரம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. முடிந்தவங்க நாள் முழுவதும் பட்டினியாக இருந்து கூட மாலை நேரத்தில் முருகனை தரிசித்துட்டு பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கண்ணி, கந்தர் அனுபூதி, திருப்புகழ் போன்ற முருகனுக்குரிய பாடல்களை தினமும் பாராயணம் செய்யுங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று தரிசிச்சுட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 நேரமும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் ஒரு சிறப்பான பலனையும் உங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தருவார். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவங்க வீட்டிலே வழிபடலான்னு சொன்னோம். மேலும் இந்த வைகாசி விசாக நாளன்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் பால் குடம் எடுத்து சென்று அபிஷேகம் செய்து வழிபடலாம். திருமணம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க வைகாசி விசாக நாளில் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டீங்கன்னா சாமி தரிசனம் செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அதே போல் இந்த நாளில் விரதம் இருந்து சாப்பிடுவதற்கு முன்னாடி யாருக்காவது அன்னதானம் அளித்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. இந்த வைகாசி விசாக விரதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா முருகனின் முழு அருளால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண பாக்கியம் உண்டுங்க. கல்வி ஞானம் சிறப்பாக அமையும். முருகப்பெருமானிடம் இந்த நாளில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுங்க. பரபவ வருடன்னு சொல்லக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு
முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாடு விரத நாட்களில் ரொம்பவே சிறப்பாக அமைய போது இந்த வைகாசி விசாகம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே அவதரித்த தினமாக அனுஷ்டிக்கிறோம். இந்த வைகாசி மதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்த நாளை தான் வைகாசி விசாகமாக கொண்டாட இருக்குங்க. அந்த வகையில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரமாக புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழா பார்த்தீங்கன்னா மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி 10 நாட்கள் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை வரை கோலாகலமாக நடைபெறும். இந்த திருவிழாவை முன்னிட்டு 21ஆம் தேதி புகழ்பெற்ற வசந்த திருவிழா தொடங்கி 10 நாள் நடைபெறுங்க. மேலும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பார்த்தீங்கன்னா 10:38 மணிக்கு தொடங்கி மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3:20 மணி வரை இருக்கு. இந்த 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 11:59 மணி தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:16 வரை இந்த பௌர்ணமி திதி அமைதுங்க. ஏன் இந்த வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் எனக்கூடிய அசுரன் தான் சிவபெருமானை நினைச்சு பல ஆண்டுகள் கடும் தவம் செய்தானா. அவன் தனக்கு தாயும் கருவின் உருவாகாத சிவசக்தி ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டுன்னு சிவபெருமானிடம் இருந்து வரத்தை பெற்றான். இந்த வரத்தால் அசுரன் தேவர்களை ரொம்ப துன்புறுத்தினான். அதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டாங்க. தன்னுடைய நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் தாங்க சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்கள் 6 பகுதிகளாக விழுந்துச்சு. இந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறிந்து அவங்களை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் வழங்கிட்டாரு சிவபெருமானம். அன்னை பார்வதி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த 6 குழந்தையுமே ஒன்றிணைத்து தன்னுடைய சக்தியால் 6 முகம் 12 திருக்கரங்களை கொண்ட உருவமாக மாற்றினாங்க. பார்வதியினுடைய சக்தி உருவான வேலை முருகப்பெருமானுக்கு ஆயுதமாகவும் வழங்கினான். பிறகு முருகப்பெருமான் வேல் கொண்டு சூரபத்மனை அவனது சகோதரர்களையும் போரில் வெற்றி கொண்டு வதம் செய்து தேவர்களை காத்தாரு. தீமையும் அழிச்சு நன்மையும் காப்பதற்கு முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். மேலும் 27 நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முருகன் பெருமானுக்குரிய நட்சத்திரமாக சொல்லுவாங்க. இந்த நாளில் தான் முறையாக விரதம் இருந்து வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்களை படிப்படியாக நிச்சயம் இந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார். இந்த நாள் அதிகாலை எழுந்து நீராடி தூய ஆடை அணிஞ்சு கொண்டு பூஜேரியில் குத்து விளக்கேற்றி அலங்கார மேடையில் வள்ளி தெய்வானையோட கூட முருகப்பெருமானின் படத்தை வச்சு செவ்வரி மலர்களை கொண்டு அலங்காரம் செய்திடுங்க. கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம்னு சண்முக கவசம் எது தெரியுமோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பாராயணம் செய்யலாம். மேலும் இனிப்பு அப்போ நெய்வேத்தியன்னு படைச்சி தீபதூப ஆராதனை செய்து வழிபடுங்க. மேலும் காலை மாலை 2 நேரமும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மேலும் இந்த நாளை விரதம் இருந்து பால்குடம் சுமந்து காவடி எடுத்து பாத யாத்திரையாக முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். இதனால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும், ஒற்றுமை ஏற்படுங்க, நிம்மதி செல்வன்னு வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானின் முழு அருளும் வேண்டுனா தவறாமல் இந்த வைகாசி பௌர்ணமி என்று விரதம் இருந்து வழிபட்டு முருகப்பெருமானின் முழு அருளையும் பெறுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளோடு இணைந்து வந்திருப்பதால் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜையறையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரியை போட்டு தீபம் ஏற்றி பார்த்தீங்கன்னா முழுவதும் எரிவது போல பார்த்துக்கோங்க. இதே போல் உங்களுடைய வீட்டு சமையலறையிலும் வீட்டின் மேற்கு பகுதியில் நெய் தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த 2 தீபத்தையும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய விடுங்க. அடுத்ததாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அணியக்கூடிய ஆடை வெண்மை அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நாள் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகம் இருக்குங்க. இந்த சந்திர பகவானுக்குரிய நிறமாகவும் வெள்ளை இருப்பதால் இந்த நாளில் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது காலையில் இந்த தீபத்தை ஏற்றி வச்ச பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்துட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி வச்சிடுங்க. இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறுங்க. இதோடு மட்டும் இல்லை, இந்த நாளில்
குறைந்தபட்சம் வறுமையில் வாழுபவங்களுக்கு தயிர் சாதம் தானமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயம் சிறப்பான பலன் உண்டு. தவறாமல் இந்த பௌர்ணமி என்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு